வணக்கம் நேர்களே. 2012 தேசிய நினைவெழுச்சி நாளோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன். இந்த நாள் உலக தமிழ் மக்களின் மிக முக்கியமான மானசீக நாளாக நாங்கள் அறிவோம். 40 வருடங்களாக நடைபெற்ற யுத்தத்திலே, 40 வருடங்களாக நாங்கள் குதறப்பட்ட வரலாற்றிலே எங்களுடைய மக்களினுடைய நலனுக்காகவும் இந்த மக்களினுடைய வாழ்வின் சுபீட்சத்துக்காகவும் தங்கள் உயிர்களை நீத்த மாவீர செல்வங்களை நினைத்து வருடா வருடம் நாங்கள் நினைவெழுச்சி கொள்கின்ற, ஈகைச்சுடர் ஏற்றுகின்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள். தமிழ் மக்களினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமாக பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த ஒரு வாரம் முழுவதுமாக இந்த மாவீரர்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு, வருடம் முழுவதும் எங்களுடைய நெஞ்சில் சுமந்தாலும் கூட விசேடமாக இந்த வாரத்திலே, அதிலும் குறிப்பாக இன்று இவர்களை மனதில் நினைகின்ற ஒரு விசேடமான நாளாக இருக்கின்றது நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தமிழ் மகனின் கண்ணிலும் இந்த மாவீரத்துவம் ஒற்றப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு எழுச்சிமிக்க நாளாகவே இந்த நாளை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இந்த மாவீரர்கள் பற்றியது மட்டுமல்லாமல், ஈழத்தமிழர்கள் நாங்கள் எங்களினுடைய ஒடுக்கி வைக்கப்பட்டலுக்கு மேலாக ஒரு மானிட விடுதலை, இன விடுதலையை பற்றி கொள்வதற்காக எழுந்த பொழுது பலவிதமான துயர்களை தாண்டி வந்திருக்கின்றோம். அந்த துயர்களிலே அரசியல் ரீதியான துயர், மனித ரீதியான துயர், சமூக ரீதியான துயர் என்று ஏராளமான ஒடுக்குமுறைகளின் துயர்களை தாண்டி வந்திருக்கின்றோம். எனவே இந்த பரந்துபட்ட இந்த ஒரு மிக நீண்ட வரலாற்றினுடைய ஒரு திரும்பி பார்த்தல் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. திரும்பி பார்த்தல் மட்டுமல்லாது, இன்றைய இந்த நாளிலிருந்து அடுத்த கட்டங்களிலே நாங்கள் நகர்வதற்கான பல அரசியல், சர்வதேச ரீதியான அரசியல் தெளிதலும் புரிதலும் இந்த உணர்வலைகளோடு சேர்ந்து, நினைவெழுச்சியோடு சேர்ந்து மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. அந்த வகையிலே குறிப்பாக தமிழ் நாட்டை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழ் இன உணர்வாளர்களினுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமானது என்று கருதுகின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து தமிழின உணர்வாளர்கள் பலரும் இந்த நினைவெழுச்சி தினத்தையொட்டு தங்களுடைய பல கருத்துக்களை, உணர்வுகளை, உரைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைய இந்த நாளிலே, இந்த வேளையிலே அந்த உணர்வுகளையும் அவர்களினுடைய உணர்வெழுச்சியினையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வது உங்களுடன் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இப்பொழுது நாங்கள் தமிழகத்திலிருந்து தமிழ் இன உணர்வாளர்களினுடைய கருத்துக்களை நாங்கள் பார்ப்போம். தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாள். இன்றுதான் களத்திலே பட்ட மாவீரர்களுக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நினைவு நாள் இது. சங்க காலத்திலிருந்து நம்முடைய தமிழர் மரபு இதை பின்பற்றி வந்திருக்கிறது. மண்ணை மீட்பதற்காக, மக்களை காப்பதற்காக அன்றைக்கு களத்திலே பட்ட வீரர்களுக்கு நடுகள் நாட்டி வணங்குகிற ஒரு மரபு நமக்கே உரியது. அது சிலப்பதிகாரத்திலே இளங்கோடிகள் அதைத்தான் நினைவுபடுத்துகிறார். பத்தினி தெய்வமாம் கண்ணகிக்கு இமயத்திலே கல்லெடுத்து கனகவிசையர் தலையிலே ஏற்றி தமிழகத்திற்கு கொண்டு வந்து அவளுக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன் என்பதை அவர் விளக்கமாக சொல்கிறார். களத்திலே பட்ட வீரர்களுக்கு மட்டுமல்ல, முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய பெண்களுக்கும் இது போன்ற நினைவு கல் நாட்டுவதும் வணங்குவதும் வழக்கமாகும். விடுதலை புலிகள் இயக்கத்தில் முதலாக களத்தில் பலியான சங்கரின் நினைவு நாளை தான் நவம்பர் 27 மாவீரர் நாளாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கடைபிடிக்கிறார். சங்ககால தமிழர்களின் இந்த தொன்மையான மரபனுக்கு
ஒரு புத்துயிர் கொடுத்தவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் என்று சொன்னால் மிகையாகாது. மாவீரர்களை வணங்குவதன் மூலம், அவர்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் அவர்கள் எந்த உன்னத நோக்கத்திற்காக வாழ்ந்தார்களோ, எந்த உயர்ந்த நோக்கத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை அர்ப்பணித்தார்களோ, அந்த நோக்கமான தமிழீழத்தை உருவாக்கும் பணியில், நம்முடைய திருநாட்டை விடுவிக்கும் பணியில் நாம் நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்ற சூளுரையையும் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாவீரர் நாளில் இன்னொன்றையும் நான் உலகத் தமிழர்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழீழ விடுதலை போராட்டம் இன்று அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்தும் செல்லும் பொறுப்பு உலகத் தமிழர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உலகத் தமிழர்கள் திரண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும், துணை நிற்க வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த கட்ட ஈழ விடுதலை போராட்டம் தொடங்கப்படும் போது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலே அது எப்போது தொடங்கப்பட்டாலும் அதற்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் மகத்தான கடமையாகும். இந்த மாவீரர் நாளில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் சகல முயற்சிகளுக்கும் போராட்டங்களுக்கும் துணை நிற்போம் என்ற உறுதியை உலகத் தமிழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். இந்த தலைமுறையைச் சேர்ந்த தமிழர்கள் எவ்வளவோ தியாகத்திற்கு பின்னால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றைக்கு சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதை குறித்து கவலைப்படாமல் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு, மண்ணை மீட்பதற்கு, மக்களை மீட்சி பெற செய்வதற்கு நாம் நம்முடைய பணிகளை ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும். அவரவர்கள் துறையிலே இதற்கான ஆதரவை நாம் திரட்டியாக வேண்டும். தமிழ்நாட்டில் தஞ்சையில் முள்ளிவாய்க்கால் நினைவு மன்றத்தில் தமிழீழ விடுதலை போராட்ட தியாகசீலர்களை நினைவுபடுத்தும் வகையில் சிலைகளும் அமைக்கப்பட இருக்கின்றன. மாவீரர் தினத்தை இவ்வுலகில் வாழும் தமிழ் இனத்தவராகிய நாம் அனைவரும் இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். மாவீரர் தினம் என்பது நம் இனத்தினுடைய விடுதலைக்காக தங்கள் இளமை, வாழ்க்கை, குடும்ப உறவுகள், எதிர்காலம், இல்லறம், உயிர் என்கின்ற அனைத்தையும் அர்ப்பணித்த, நம்முடைய மானத்தை காக்க, நம் மக்களினுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்த போராளிகளுக்கும் நாம் அகவணக்கம் செலுத்துவதோடு மட்டுமின்றி, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் அளப்பரிய தியாகங்களை செய்தனரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற தொடர்ந்து போராடுவோம். அதற்காக எந்தவித தியாகத்திற்கும் தயாராக இருப்போம் என்பதை நாம் ஒரு உறுதிமொழியாக ஏற்கும் நாள் மாவீரர் தினமாகும். நம் இனத்தின் விடுதலைக்காக இறந்தவர்களுக்காக அழக்கூடிய நாளல்ல இது. மாறாக சிங்கள பௌத்த இனவாத அரசு தமிழர்களின் மீது தொடுத்து வரும் அரச பயங்கரவாதத்தால் இன்று வரை அழிவின் விளிம்பில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இனத்தை காக்க தாங்களாகவே முன்வந்து போராடிய
மாவீரர்களை நினைத்து நாம் எழுச்சி கொள்ளும் நாள் மாவீரர் தினம். அதனால்தான் இந்த நாளில் நாம் யாரும் கருப்புடை தரித்தோ அல்லது மற்ற வகையில் அமைதியாக இருந்தோ நாம் அகவணக்கம் செலுத்துவதில்லை. மாறாக அந்த கல்லறைகளில் நம்முடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு அவர்களுடைய தியாகத்தை மதித்து போற்றுகின்றோம் என்கின்ற அளவில் வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம். நம்முடைய போராட்டம் என்பது அரை நூற்றாண்டிற்கும் அதிகமாக நீண்டு கொண்டிருக்கும் ஒரு நியாயமான விடுதலை போராட்டமாகும். இவ்வுலகில் வாழும் எந்த ஒரு நாட்டினரை போல தமிழீழ தேசத்தவராகிய நாங்களும் முழு அரசியல் சம உரிமையுடனும் கௌரவத்துடனும் மானத்துடனும் வாழ்வதற்காக எங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். தலைவர் கூறியதைப் போல இந்த போராட்டத்தை நாமே முன்வந்து ஏற்கவில்லை, நம் மீது திணிக்கப்பட்டது. நம் இனத்தை அழிக்கும் முகத்தோடு சிங்கள பௌத்த இனவாத அரசு, அடுத்தடுத்து வந்த இனவாத அரசுகள் நம் தேசத்தின் மீது தொடுத்த இனவெறி இனப்படுகொலை தாக்குதலை எதிர்த்து நின்று நம் நிலத்தையும் நம் வாழ்வையும் நம் மக்களினுடைய மானத்தையும் காப்பதற்காக நாம் நடத்தும் போராட்டம் தமிழீழ விடுதலை போராட்டமாகும். இந்த போராட்டத்தை முற்றிலுமாக அழித்து விட்டோம் என்று 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி சிங்கள நாடாளுமன்றத்தில் இருந்து சிங்கள அதிபர் ராஜபக்சே கூறினார். அதையே இந்தியாவில் இருந்தவர்கள் கூட கூறினார்கள். ஏன், தமிழர்களுடைய தலைவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள் கூட அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, மறந்து விடுங்கள், இதற்கு மேல் எஞ்சியுள்ள தமிழர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றாலும் கூட நாம் அதற்காக சிங்களவர்களிடமிருந்தான் கேட்டு பெற வேண்டும் என்கின்ற நிலை என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் நாம் நம்முடைய இலக்கை விட்டு சற்றும் பிறழவில்லை. தமிழீழ விடுதலை என்கின்ற அந்த உன்னத லட்சியத்தை நிறைவேற்ற ஆயுதம் தாங்கிய போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலையில் நாம் ராஜதந்திர ரீதியாகவும் ஜனநாயக வழிகளிலும் தொடர்ந்து போராடினோம். அந்த போராட்டத்தின் விளைவுதான் இன்றைக்கும் நாம் இவ்வளவு பேர் கூடி நின்று தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த நாடுகள் வரை ஒவ்வொரு இடத்திலும் நாம் இன்றைக்கு மாவீரர் தினத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழீழ விடுதலையை மறந்து விடுங்கள் என்று சொன்ன எல்லோருடைய ஆலோசனைகளை எல்லாம் நாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த விடுதலையை முன்னெடுப்பதில் ஒரு அங்குலம் கூட நாம் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியாக நாம் நிற்கின்றோம். இவ்வளவு தியாகங்களை செய்துவிட்டு பல லட்சக்கணக்கான நம் சொந்தங்களை இழந்துவிட்டு ஏதோ சிங்களவன் அளிக்கக்கூடிய அதிகார பகிர்வுக்காக எம்முடைய போராட்டத்தை விட்டு தருவோம் என்று யாராவது நினைப்பார்களே, ஆனால் அது அடிப்படையற்ற ஒரு கனவாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அது நிறைவேறாது. நாம் 45,000 வீரர்களை இழந்திருக்கின்றோம், வீராங்கனைகளை இழந்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் நாம் நிச்சயமாக இறுதி வெற்றி பெறப்போகின்றோம். தமிழீழ விடுதலை என்பதும் தமிழீழ சோசலிச மக்கள் குடியரசு என்பதும் எதிர்காலத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விதியாகும். அது நிச்சயம் நிறைவேறும். ஆனால் அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாம் ஏராளமாக உள்ளன. இன்று வரை சர்வதேசம் நம் மீது தொடுக்கப்பட்ட அந்த போரை நியாயப்படுத்தியும் அந்த போரில் நிகழ்ந்துள்ள குற்றங்களை மட்டுமே வார் கிரைம்ஸ் என்றும் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமானிட்டி என்றும் கூறுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல வார் கிரைம் என்று சொல்லும் பொழுதே அந்த போர் நியாயமானதாகி விடுகிறது. நாம் அதனை ஏற்கவில்லை. அது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்று கூறுகின்றோம். தெற்காசிய வல்லாதிக்கங்களுடனும் உலகத்தின் ஆதரவுடனும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்ற பெயரில் தொடுக்கப்பட்ட அந்த போர் இன்றைக்கு நம் இனத்தை பெருமளவிற்கு அழித்துவிட்டு நமது நிலங்களை, நமது தேசத்தை அடிமைப்படுத்தி ஆக்கிரமித்து நின்று கொண்டிருக்கிறது. இதனை நாம் உடைத்தெறிய வேண்டும் என்றால் சர்வதேச அளவில் அங்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை நிரூபியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் நிற்கின்றோம். எனவே சர்வதேசத்தை நாடி நிற்பதை தவிர வேறு வழியில்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் நாம் போராடிய மேற்கொண்ட பல்வேறு போராட்டங்களின் காரணமாக இன்றைக்கு ஐநாவும் அசைகிறது, உலக நாடுகளும் அசைகின்றன. அந்த போர் நடந்து கொண்டிருந்த போது அதனை நியாயப்படுத்தித்தான் ஐநாவும் வேடிக்கை பார்த்தது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது.
அங்கே மக்கள் கொல்லப்படும் பொழுது தடுத்து நிறுத்த வேண்டிய தனது கடமையை ஐநா செய்யவில்லை என்று அதுவே நியமித்த விசாரணை ஆணையம் இன்றைக்கு அறிக்கை தந்து கொண்டிருக்கின்றது. அதன் உண்மைகள் வெளிவரும் பொழுது இந்த உலகம் அதிரத்தான் போகிறது. நாம் கூறிக்கொண்டிருந்த இனப்படுகொலை என்பது இன்றைக்கு சர்வதேசத்தால் ஏற்கப்பட்டு அதன் மீது ஒரு சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற குரல் ஓங்கி ஒலிக்கின்றது. அதுதான் பிரிட்டன் நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஒலித்தது. நாம் ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக நின்று ஒருமனதாக நிறைவேற்றினோம். எனவே நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் சிங்களமும் சும்மா இருக்கவில்லை. சிங்களத்தை ஆதரித்து நிற்கும் சர்வதேச சக்திகளும் அமைதியோடு இருக்கவில்லை. அதன் எதிரொலிதான் நம்முடைய விடுதலையின் வேராக திகழ்ந்த மதீந்திரன் பிரான்சில் கொல்லப்பட்டது. நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சொந்தங்களே. நம்முடைய விடுதலையின் வேர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ அதனை அடித்தொடிக்க சிங்களம் திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. அதற்கு உறுதுணையாக தெற்காசிய வல்லாதிக்கங்களும் இருக்கின்றன. நாம் மிக எச்சரிக்கையாக, மிக ஒற்றுமையாக, நமக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நம்மை ஆளுவதற்கு அனுமதிக்காமல் நமது இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கின்ற அடிப்படையில் நமது மாவீரர்கள் கண்ட அந்த கனவை நனவாக்க நாம் ஒன்றிணைந்து ஒருபோதும் சிதையாது, கவனச்சிதற விடாது, நம்மிடையே பிளவுகளை உண்டாக்கக்கூடிய சக்திகளை புறந்தள்ளிவிட்டு இந்த விடுதலையை முன்னெடுப்போம். நம்மாலான அனைத்து வழிகளிலும் முன்னெடுப்போம். நாம் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவதற்கான காலகட்டத்தை நிர்ணயித்து சிந்திக்காதீர்கள். வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை அமைதியாக சிந்தித்து அனைவருடனும் சேர்ந்து செயல்படுங்கள். குற்றம் சாட்டிக் கொள்ளாதீர்கள். ஒன்றிணைந்து செயல்பட அனைவரையும் அடையுங்கள். கைகோர்த்து ஒன்றிணைந்து இந்த ராஜதந்திர ரீதியிலான இந்த போரை முன்னெடுப்போம். நாம் வெற்றி பெறுவது உறுதி. மாவீரர்களின் அந்த கனவும் லட்சியம் நிறைவேறுவது உறுதி. நன்றி, வணக்கம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். மாவீரர் நாளை என்று நாம் உலகெங்கும் கொண்டாடுகிறோம். மாவீரர் நாள் விடுதலை புலிகளின் நாள். மாவீரர் நாள் தமிழீழ விடுதலை போரின் நாள். மாவீரர் நாள் உலக விடுதலையாளர்களின் நாள். மாவீரர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம். மாவீரர் நாள் தமிழீழ மக்களின் ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாற்றில் மிக மிக குறிப்பிடத்தக்க நாளாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் அந்த நாளை வெறும் ஈகியர் நாள் என்று சொல்லவில்லை. வீரத்துக்கு முதலிடம் தந்து நாம் அந்த நாளை மாவீரர் நாள் என்று ஆக்கி கொண்டோம். ஈகம் என்பது நம்மை ஒப்படைத்துக் கொள்வது, அழித்து கொள்வது என்று பார்த்தாலும் அவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருப்பது ஒரு விடுதலை போராட்டத்தில் வீரம். அதிலும் புலிகளின் மாவீரம் நாம் களத்திலே கண்ட அந்த மறக்க முடியாத மாவீரம், அதை நாம் போற்றுகிறோம். ஆனால் இந்த மாவீரர்கள் நாள் வெறும் மாவீரர்களை மட்டும் குறித்த நாளா என்றால் உறுதியாக இல்லை. மாவீரர் நாள் 63 ஆண்டு காலமாக தமிழீழத்தில் நடைபெற்று வரும் ஒரு விடுதலை போராட்டத்தை எடுத்துச் சொல்லும், உரத்து பேசும் நாள். 63 ஆண்டுகள் என்று நான் சொல்வது வெள்ளைக்காரன் வெளியேறிய 48ஆம் ஆண்டு தொடக்கம் இற்றவரை உள்ள காலத்தை குறிக்கும். ஆம், இந்த 63 ஆண்டுகளில்தான் நாம் நம்முடைய விடுதலை போராட்டத்தை ஒரு வீறுமிக்க போராட்டமாக நடத்தி வருகிறோம். 27 ஆண்டுகள் தந்தை செல்வாவின் தலைமையில் அறப்போராட்டம் நடத்தினோம். 33 ஆண்டுகள் தலைவர் பிரபாகரன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் வரை வீரமிக்க நம்முடைய விடுதலை புலிகளின் போரை நடத்தினோம். இவை அனைத்தையுமே இந்த மாவீரர் நாள் குறிக்கும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அறப்போராட்ட காலத்தில் புலிகள் இல்லையே என்று சொல்லலாம். ஆனால் புலிகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்ததும் அறப்போராட்ட காலம் என்பதால், அந்த காலத்தில் இயலாமல் போனதால், சிங்களவர்களை எதிர்த்து நின்று நம்முடைய அறம் தழுவிய கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாமல் போனதால் புலிகள் தோன்றினார்கள். ஆகவே புலிகள் தோன்றுவதற்கு
காரணமாயிருந்த அறப்போராட்ட காலத்தையும் இந்த மாவீரர் நாள் குறிக்கும். ஒரு நீண்ட நெடிய போராட்டம். இந்த 63 ஆண்டு காலத்தில் புலிகள் போராடினார்களே, புலிகள் மாவீரர்களாக மடிந்தார்களே, அதெல்லாம் சரிதானா என்றால் சரிதான் என்று இன்றும் இந்த நாளில் உறுதியாக உரத்து சொல்லுவோம். இந்த 63 ஆண்டு காலத்தில் 3 லட்சம் தமிழீழ மக்களை நாம் இழந்திருக்கிறோம். அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3 லட்சம் தமிழர்கள். இந்த 63 ஆண்டு காலத்தில் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காலத்தில் நம்முடைய தமிழீழ மண்ணிலிருந்து சிங்கள ஆட்சியாளரால் அடித்து விரட்டப்பட்டு 15 லட்சத்துக்கு அதிகமான தமிழர்கள் உலகெங்கும் ஏதிலிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 63 ஆண்டு காலத்தில் கொடிய சிங்கள இனவெறியர்களின் குண்டுவீச்சில் நம்முடைய தமிழீழ மண்ணில் 2.5 லட்சம் வீடுகள் இடிந்து நொறுங்கி குண்டுவீச்சில் கற்குவியல்களாக்கப்பட்டு கிடப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 63 ஆண்டு காலத்தில் நடந்த கொடுமையான போரில்தான் நம்முடைய தமிழீழ மண்ணில் நம்முடைய பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் சிங்கள படைவெறியர்களால். மிக கொடுமையாக 20,000க்கு மேற்பட்ட தமிழீழ பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, முடிந்த முள்ளிவாய்க்காலின் இறுதிக்கட்ட நிகழ்வின் பின்பு ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிற புள்ளி விவரத்தின்படி 90,000 தமிழ் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், கணவனை இழந்திருக்கிறார்கள். 90,000 விதவைகள் நான் நினைக்கவில்லை. உலக விடுதலை போராட்ட வரலாறுகளில், உலக போரில் கூட எந்த நாட்டிலும் 90,000 பெண்கள் விதவைகளான வரலாறு கிடையாது. அது மட்டுமல்ல, அண்மையில் மிக அண்மையில் 2 வாரங்களுக்கு முன்பு வெளிவந்த ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, 65,000 தமிழ் மக்கள், 65,000 தமிழர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழீழ மண்ணில் இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். அங்கு நிகழ்ந்த கொடிய போரில் 2076 சைவ கோயில்கள், இந்து கோயில்கள் குண்டுவீச்சில் இடித்து நொறுக்கி தூள் தூளாக்கப்பட்டு கிடக்கின்றன. இந்த கொடுமையான போரில் 30,000 குழந்தைகள் சாகடிக்கப்பட்டார்கள், தமிழ் குழந்தைகள் என்று செய்தி சொல்லுகிறது. இவை அனைத்தையும் மாவீரர் நாள் குறிக்கும். இந்த கொடுமைகள், இந்த கொலை வெறி கூத்துகள், இவை அனைத்தையும் இந்த மாவீரர் நாள் குறிக்கும். இந்த மாவீரர்கள் இத்தனை கொடுமைகளையும் நெஞ்சில் கொண்டுதான் களத்தில் இறங்கி போராடினார்கள். ஆகவே அவர்களுடைய போராட்டம் அறந்தழுவிய போராட்டம். அவர்களுடைய போராட்டம் உண்மையிலேயே உண்மையின் வேரில் முளைத்த போராட்டம் என்பதை உலகம் அறிந்து கொள்ள மாவீரர் நாள் ஒரு கொண்டாட்ட நாளாக, வெறும் விழா கொண்டாட்ட கோலாகல நாளாக அல்ல, ஆனால் ஒரு விடுதலையை உரத்து முழக்கமிடுகிற ஒரு போர் முரசின் ஒரு விழாவாக என்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த துயரங்களெல்லாம் முடிந்து விட்டதா என்றால் உறுதியாக இல்லை. முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு என்ன கொடுமைகள் எல்லாம் நிகழ்ந்தனவோ அதே கொடுமைகள், அதைவிட 100 மடங்கு இன்னும் கொடுமையாக கடந்த 4 ஆண்டுகளில் முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு ஈழத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முள்ளிவாய்க்காலில் சிங்கள படை வெறியர்கள் மட்டுமல்ல, ஆளுகிற மகிந்த அரசும் சொன்னது, எங்களுடைய போர் தமிழர்களுக்கு எதிரான போர் அல்ல, எங்கள் போர் புலிகளுக்கு எதிரான போர் என்று சொன்னார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால் முடிவில் புலிகள் முடிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு புலிகள் இல்லை என்றால், முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு இன்று நீங்கள் இழைக்கின்ற கொடுமைகள் எல்லாம் யாருக்கு எதிராக? இன்று அந்த மண்ணில் நீங்கள் நிகழ்த்துகிற கொடுமைகள் அனைத்தும் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்கிற கொடுமைகளா இல்லையா? சொல்லுங்கள். அந்த மண்ணில் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதானே நிர்மலராஜன் சிறைச்சாலையில் கொல்லப்பட்டிருக்கிறான். முள்ளிவாய்க்காலில் அந்த கொடிய நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதானே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது குண்டுகளை வீசினீர்கள். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு, அந்த கொடுமைகளுக்கு பிறகுதானே தமிழீழ மண்ணில் என்றும் பெண்கள் மிக கொடுமையாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். என்றும் அந்த மண்ணில் வெள்ளை வண்டிகளில் இளைஞர்கள் கடத்தப்படுகிறார்கள். நிகழ்கின்றதா இல்லையா?
எல்லாவற்றையும் விட கொடுமையாக பிரபாகரன் ஆயுதமேந்தி போராடிய அந்த 33 ஆண்டுகால போராட்டம் அது முடிந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை. அது தொடரும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறவன். ஆனால் முள்ளிவாய்க்கால் வரை 33 ஆண்டுகள் விடுதலை புலிகள் இயக்கம் தொடங்கிய 1976 33 ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் வரை 2009 வரை அந்த 33 ஆண்டுகளிலும் தமிழீழ மண்ணில் பிரபாகரன் அவனுடைய படை உலா நிலவிய காலத்தில் தமிழீழ மண்ணில் ஒரு அங்குல மண்ணை சிங்களவனால் பறித்தெடுக்க முடியவில்லை. அதற்கு முன்பு 26,500 சதுர கிலோமீட்டர் தமிழீழ நிலப்பரப்பில் 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை அவன் பறித்தெடுத்தான். பிரபாகரன் வருவதற்கு முன்பு நாம் 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இழந்தோம். மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட நேரத்தில் 1901 நம்முடைய மண்ணில் நாம் 7,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சிங்கள மாகாணங்களோடு இணைக்கப்பட்ட பொழுது இழந்தோம். அதற்கு பிறகு வெள்ளைக்காரன் வெளியேறிய பிறகு 48க்கும் 76க்கும் இடையில் 27 ஆண்டுகள் அறப்போராட்டம் தந்தை செல்வா நடத்திய காலத்தில் மேலும் 7,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சிங்கள குடியேற்றத்தால் இழந்தோம். ஒட்டுமொத்தமாக 15,000 தமிழர்களுடைய 15,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை நாம் இழந்தோம். ஒரு தேசிய இனத்தின் மிக உறுதியான உயிர்க்கூறுகள் 2, ஒன்று தாய்மொழி, ஒன்று தாயகம். தாயகம், அந்த தாயகத்தில் பெரும்பான்மையான நிலப்பரப்பை நாம் பிரபாகரனுடைய போர் தொடங்குவதற்கு முந்தைய காலத்திலேயே இழந்துவிட்டோம். 11,500 எஞ்சிய சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் தான் பிரபாகரன் போரை தொடங்கினான். அவனுடைய 33 ஆண்டு காலத்தில் ஒரு அங்குல மண்ணை சிங்கள ஆட்சியாளரால் தொட முடியவில்லை. ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்று உங்களுடைய போர் புலிகளுக்கு எதிராகத்தான், உங்களுடைய போர் தமிழர்களுக்கு எதிராக இல்லை என்று சொன்னீர்களே. முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு தமிழீழ மண்ணில் தமிழ் தேசிய இனத்தின் உயிர்க்கூறான தாயகத்தை முற்றுமுழுதாக அழித்தொழிக்கும் முடிவோடு நீங்கள் சிங்களவர்களை திட்டமிட்டு குடியேற்றுகிறீர்களே. 50,000 ஏக்கர் நிலம் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு சிங்கள வெறியர்களின் குடியேற்றத்துக்காக தமிழீழத்தில் வளைக்கப்பட்டிருக்கிறதே, பறிக்கப்பட்டிருக்கிறதே, குடியேற்றுகிறீர்களே. இந்த கொடுமை யாருக்கு எதிராக? இந்த நிலப்பறிப்பு புலிகளுக்கு எதிராகவா, தமிழர்களுக்கு எதிராகவா? ஒரு தேசியனும் அழிக்கப்படுகிறதா இல்லையா? இத்தனை பெரிய கொடுமைகளை செய்கிறீர்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில், முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய காலத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமை நிகழ்கிறது. முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த மிக கொடிய போராட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துகிற வகையில், சிறுமைப்படுத்துகிற வகையில் உலகெங்கும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடுமையை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, நீங்கள் தொடக்கத்தில் போர்க்குற்றம் என்று சொன்னீர்கள். ஈழத்தில் நடைபெற்றது ஒரு வெறும் போர்க்குற்றம் மட்டும்தானா? ஐநா ஆய்வறிக்கையில் போர்க்குற்றம் நிகழ்ந்ததாக ஆய்வறிக்கை கூறுகிறது. அந்த பல 100 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையில் ஒரு இடத்தில் கூட இன அழிப்பு என்ற சொல் இல்லை, ஜெனோசைடு இல்லை. ஆகவே அங்கு நடந்தது இன அழிப்பு, மிகப்பெரிய கொடுமையான இன அழிப்பு. அதை நீங்கள் போர்க்குற்றம் என்ற அளவோடு நிறுத்தினீர்கள். போர்க்குற்றம் என்ற அளவோடு நீங்கள் நிறுத்தினால் என்ன பொருள்? மஹிந்த ராஜபக்சவை குற்றவாளியாக்கி கூண்டில் நிறுத்தினால் சிக்கல் தீர்ந்ததா, முடிந்ததா? அவனை தண்டித்தால் இன்னொரு ராஜபக்ச வருவான். இனஅழிப்பு தொடர்ந்து இன்னும் வேகமாக நடைபெறும். ஆகவே அது தீர்வு அல்ல. இனஅழிப்பு என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். இனஅழிப்பு நிகழ்கிற அந்த மண்ணில் தமிழனுக்கு என்ன வாழ்வு, என்ன விடிவு, அதை சொல்லுங்கள். அதை சொல்ல மறுக்கிறீர்கள். தமிழர்களுடைய போராட்டத்தை சிறுமைப்படுத்துகிறீர்கள், கொச்சைப்படுத்துகிறீர்கள். பின்பு மனித உரிமை ஆணையம் கொண்டு வந்த தீர்மானம், அதில் கூட இன அழிப்பு என்ற சொல் ஒரு இடத்திலும் இல்லை. மனித உரிமை மீறல், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொன்னீர்கள். அது மனித உரிமை மீறலா? இலங்கை தீவில் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், ஒன்று சிங்கள மனிதன், ஒன்று தமிழ் மனிதன். சிங்கள மனிதனுடைய உரிமை மீறப்பட்டதா? அவனுடைய உரிமை பறிக்கப்பட்டதா? அந்த மண்ணில் தமிழனுடைய உரிமை மீறப்பட்டது, தமிழனுடைய உரிமை பறிக்கப்பட்டது. அது இன அழிப்பு நடவடிக்கையா இல்லையா? தமிழன் என்பதால் அவன் அழிக்கப்படுகிறானா இல்லையா? அந்த இன அழிப்பையும் கொச்சைப்படுத்தினீர்கள், சிறுமைப்படுத்தினீர்கள். வெறும் மனித உரிமை மீறல் என்று சொன்னீர்கள். என்று இன்னும் சில அளவு, மிக மிக குறைந்த அளவு அந்த மக்களின் போராட்டத்தை நீங்கள் குறைத்து பேசுகிறீர்கள். அங்கு வாழ்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறோம்,
அவர்களுடைய வாழ்வில் சீரமைப்பு செய்ய போகிறோம் என்கிறீர்கள். அந்த மண்ணில் வாழ்கிற தமிழர்களுக்கு வீடு தீர்வாகாது. நாங்கள் வீடு கேட்டு போராடவில்லை, நாடு கேட்டு போராடியவர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் வீடுகள் கட்டி தர வேண்டும் என்று சொல்கிறீர்கள். வீடுதானா எங்களுடைய நோக்கம்? வீடுதானா எங்களுடைய நோக்கம்? விடுதலை புலிகள் போராடிய காலத்தில் சிங்கள வெறியர்களின் குண்டுகள் விழுந்து 2.5 லட்சம் தமிழர்களுடைய வீடு உடைத்து நொறுக்கப்பட்ட நேரத்தில் அந்த மண்ணில் இடிந்து நொறுங்கி விழுந்த 2.5 லட்சம் வீடுகளில் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரமான தமிழன் பிரபாகரனிடம் போய், உங்களுடைய போரால் எங்களுடைய வீடுகள் நொறுங்கி விழுகின்றன, உங்கள் போரை நிறுத்துங்கள் என்று சொன்னது கிடையாது. வீடு எங்களுடைய நோக்கம் அல்ல, விடுதலை எங்களுடைய நோக்கம், நாடு எங்களுடைய கோரிக்கை. அதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் மேலும் எங்களுடைய போரை கொச்சப்படுத்துகிறீர்கள், சிறுமைப்படுத்துகிறீர்கள். இன்னும் சிலர் ஈழத்தில் போருக்கு பின்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் பசியோடு வாடுகிறார்கள், அவர்களுக்கு உணவு அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். உணவு எங்கள் கோரிக்கை அல்ல, உரிமை எங்களுடைய கோரிக்கை. அதை நீங்கள் பேச மறுக்கிறீர்கள், தயங்குகிறீர்கள். எங்கள் போரை கொச்சைப்படுத்துகிறீர்கள், சிறுமைப்படுத்துகிறீர்கள். உணவுதான் எங்கள் கோரிக்கையா? உணவுதான் எங்கள் கோரிக்கை என்றால் உண்ணாமலே இருந்து திலீவன் சாவை சந்தித்திருக்க மாட்டான். புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலிருந்து படகுகளில் உணவு கொண்டு போய் அவன் தடுத்து நிறுத்தி படகுகள் திரும்பி வந்த நேரத்தில், அந்த மண்ணில் படகுகள் திருப்பி அனுப்பப்பட்ட நேரத்தில், அந்த மண்ணில் அந்த மக்களுக்கு உணவு தேவை என்று சொல்லி இந்தியாவிலிருந்து விமானத்தில் சென்று விமானத்திலிருந்து உணவுகளை போட்டீர்களா இல்லையா? நீங்கள் உணவுகளை அந்த மக்களுக்கு கொடுத்த பிறகுதானே முள்ளிவாய்க்கால் நிகழ்ந்தது. பல்லாயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டன. தமிழீழ மக்களுக்கு உணவை கொடுப்பதால் சிக்கல் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? அதற்கு பிறகும் நாங்கள் சாகடிக்கப்பட்டோம். இப்பொழுது நீங்கள் உணவு கொடுத்தாலும் அதற்கு பிறகும் சாகடிக்கப்படுவோம். நீங்கள் வீடுகள் கட்டி கொடுப்பதாக சொல்கிறீர்கள். இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் 500 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக கூட சொன்னார்கள். வந்து பேசுகிறவர்கள் அந்த மண்ணில் 50,000 ஏக்கர் நிலம், தமிழர்களுடைய நிலம், சிங்கள குடியேற்றத்துக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேச மறுக்கிறார்கள். 500 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதை சொல்லுகிறார்கள். அந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட பிறகும் அதற்கு பிறகுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் மீது குண்டு வீசப்படுகிறது. ஆகவே உணவு கொடுப்பதால் சிக்கல் தீர்ந்துவிடும், வீடு கட்டி கொடுப்பதால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று பொருள். தமிழீழ மக்களுடைய விடுதலை போரை கொச்சைப்படுத்தாதீர்கள், சிறுமைப்படுத்தாதீர்கள். ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழீழ மக்களுடைய விடுதலை போர் ஓய்ந்து விடவில்லை. முள்ளிவாய்க்கால் முடிவு என்று கருதாதீர்கள். அந்த மண்ணில் எங்களுடைய மண் பறிக்கப்படுகிற வரை, எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற வரை, அந்த மண்ணில் நாங்கள் அடிமைகளாக மதிக்கப்படுகிற வரை, அந்த மண்ணில் தமிழினம் தன்னுடைய தேசியத்தன்மையை இழந்து போகிற கொடுமை இருக்கிற வரையில் நாங்கள் போராடியே தீர்வோம். போராட்டத்துக்கான அந்த காரணம் இருக்கும் வரை போராடுவோம். விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டமும் இருக்கும். விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டமும் இருப்போம். மாவீரர்கள் மேல் நாங்கள் ஆணையடிக்கிறோம். மாவீரர் நாளில், இந்த மாபெரும் வீரர்கள் நாளில், உலக வரலாறு கண்டறியாத மாவீரர்களை தந்த தமிழீழ மண்ணின் மேல் ஆணையடிக்கிறோம். மாவீரர்கள் மேல் ஆணையடிக்கிறோம். எங்கள் மாபெரும் தலைவர் மேல் ஆணையடிக்கிறோம். தமிழீழ விடுதலை தொடரும், உறுதியாக தொடரும். பழைய வீச்சை விட, பழைய மூச்சை விட பல்லாயிரம் வீச்சோடு, பல்லாயிரம் மூச்சோடு தமிழீழ விடுதலை போர் தொடரும் தொடரும் என்று இந்த மாவீரர் நாளில் ஆணையெடுக்கிறோம். மாவீரர் வாழ்க, மாவீரர் வாழ்க, மாவீரர் வாழ்க. பொதுவாக ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சக்கரைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே போல் மாவீரர் தின நாள் உரையை நான் சொல்கிறேன், அதை பற்றி நான் பேசுகிறேங்கிறத விட ஒரு பெரிய வரலாற்று துயரம் இது இருக்க முடியாது. ஏன்னா ஈழத்தின் விடியலுக்காக எந்த அளவுக்கு நம்ம போராடணும், எந்த அளவுக்கு செய்தோம் அப்படின்னு என்னை வச்சு பார்க்குறப்போ நான் செஞ்ச பணிங்க சொன்ன ஒரு கடுகளவுக்கு தான் இருக்கும்னு தான் சொல்லலாம் மொழிய. மற்றபடி வேறு பெரிய தகுதியோ எதுவும் எனக்கு இருக்கதா உணரல. குறிப்பாக நம்ம இனப்படுகொலை நடந்து ஏறக்குறைய வருகின்ற 4வது மாவீரர் நாள் தினம் இன்று. இந்த இனப்படுகொலை காலத்தில் நம்மோடு யார்
கூட நின்று அழுதவர்கள், நமது கண்ணீரை துடைத்தவர்கள், நமக்கு யார் ஆறுதலாக இருந்தவர்கள், ஆதரவாக இருந்தவர்கள், அவர்களையும் நினைவு கூறுவதற்கான தினமாக இந்த மாவீரர் தினத்தை நான் பார்க்குறேன். பொதுவாக அயல்நாடுகள்லேருந்து நண்பர்கள், நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் எனக்கு தொலைபேசி பேசும்போது கேட்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நான் சொல்கிற முதல் வார்த்தை, நான் ஈழத்துக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஏன்னா ஈழ விடுதலைக்காக நாங்கள் உதவுறோங்கிற பேரில் ஈழ மக்களுக்கு மேலும் மேலும் துயரத்தை இதையும் கொடுக்கறத விட அவர்களுக்கு எந்த இதுவும் செய்யாமல், தீங்கு செய்யாமல் இருப்பதே ஒரு பெரிய நல்ல காரியமாக இன்றைக்கு ஆகியிருக்குங்கிறது தான் ஒரு யதார்த்தமான நிலைமை. உண்மையிலே எந்த விஷயத்தையுமே தண்ணிலிருந்து பார்க்க தான் சரியாக இருக்குங்கிறது தான் இது. நான் என்னை பொறுத்தவரை தோழர்களோ நானும் முடிந்த அளவுக்கு ஈழ விடுதலை போராட்டத்தில் எமது பங்களிப்பை எந்தவித பெரிய படாடாபங்களோ மற்றவர்களுக்கு தெரியணுமோ எதையும் செஞ்சதில்லை. என்றால் நாம் அந்த விடியலுக்கு துணை நிற்கிறோம்னா அது அந்த போராடுகின்றவர்களுக்கும் நமக்கு மட்டும் தெரிந்த விஷயமாக இருக்கணுங்கிறது தான் என்னை பொறுத்தவரை ஒரு கருத்தாக இருந்திருக்கு. அந்த வகையில் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இந்த நிகழ்ச்சியில் பேச கூப்பிட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த தோழமை சக்திகளோடு இருந்த உறவு தான் ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய ஈழ விடுதலை போராட்டத்தின் காலகட்டத்தில் ஒரு என்னுடைய 25 ஆண்டு காலம் அல்லது 28ன்னே சொல்லலாம், 83 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நான் ஈழ போராட்டத்தை மிக அணுக்கமாகவும் நெருக்கமாகவும் பார்த்து வரவேங்கிற முறையில் நான் நினைக்கிறதுல என்னென்னா, எங்களை போன்ற தமிழ்நாட்டில் உள்ளவர்களோ அல்ல மற்றது புலம்பெயர்ந்து உள்ளவங்களோ ஈழ விடுதலைக்காக நாம் சிறு பங்களிப்பை செய்யும்போது நம்மளுடைய எந்தவித செயலும் அந்த ஈழ விடுதலையினுடைய வரலாற்றில் அதனுடைய பாதையில் ஒரு சின்ன ஊரும் கூட இடையூறும் கூட ஏற்படுத்தி விடக்கூடாதுன்னு மட்டும்தான் நாங்கள் கவனமாக இருக்கோம். ஏனென்றால் சமீப காலமாக ஈழ விடுதலைக்கு நாங்கள் உதவுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியிலும் கூட ஒரு சிலர், பெரும்பாலும் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நாம் அதற்கு பயனுள்ளதாக இருக்கிறார்களானால் கொஞ்சம் தீங்கிழைக்கிற வண்ணம் பேசுகிறார்களும் எழுதுகிறார்கள் இருக்கிறார்கள் நம்ம மனப்பூர்வமாக பேசிய வேண்டிய வேலையிலும் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், நாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஈழ விடுதலை போராட்டத்தை ஒரு படி முன்னெடுத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவரது ஆணித்தரமான கருத்தாக இருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு ஜீவன் யாருன்னா அது ஈழத்தினுடைய நல்ல சிந்தனையாளரும் மிக அற்புதமான எழுத்தாளருமான ஐயா திரு மு. திருநாவுக்கரசு அவர்கள் தான். மு. திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்களையும் கட்டுரைகளையும் நான் தொடர்ந்து வாசித்து வருவன் என்கின்ற வகையிலும் ஐயாவுடைய ஒரு மிகச்சிறந்த புத்தகமான இந்தியாவும் தமிழீழ விடுதலையும் என்கிற ஒரு புத்தகம் எனக்கு இந்த நேரத்தில் தவிர்க்க முடியாமல் நினைவுக்கு வருது. 1985ஆம் ஆண்டிலேயே ஐயா திருநாவுக்கரசர்கள், எழுத்தாளர் திருநாவுக்கரசர்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருந்தார். அதை நான் மிகச்சமீபத்தில் மீண்டும் நான் படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனக்கு உண்மையிலே அவருடைய வரிகளை படித்து ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் எப்படி யூதர்களது இஸ்ரேல் கோரிக்கையை பிரிட்டன் அரசாங்கம் ஒருபோதுமே ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் அதற்காக யூதர்கள் ஒருபோதும் அதற்காக தொய்வோ களைப்போ அடையாமல் தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தங்களது கோரிக்கையின்பால் இருக்கும் வண்ணம் தங்களுடைய போராட்ட வடிவத்தை வச்சுருந்தாங்க. தொடர்ந்து அந்த பிரிட்டன் மக்களிடம் தாங்கள் எவ்விதமாக 2ஆம் உலகப் போர் காலத்திலிருந்து பாதிக்கப்பட்டிருந்தோம் என்கிற தொடர்ந்து அயராது சொல்லி வந்ததன் விளைவாக பிரிட்டன் அரசாங்கமானது முதலில் அவர்கள் இஸ்ரேல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் யூதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை பிரிட்டன் முதலில் ஏற்றுக்கொண்டது. அதன் பிற்பாடு தொடர்ச்சியான அரசியல் மயப்படுத்தின் விளைவாக பிரிட்டன் மற்ற புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லா நாடுகளிலும் உள்ள பகுதிகளில் இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சென்றதன் வாயிலாக தொடர்ந்து சென்றதன் வாயிலாக இதே பிரிட்டன் அரசாங்கம் யூதர்களது பிரச்சனையை மட்டும் கரிசனத்தோடு பார்த்த அரசாங்கம் இஸ்ரேல் என்கின்ற நாட்டு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது. அதை போலத்தான் தமிழ்நாட்டிலும் நீங்கள் நம் ஈழ விடுதலைக்காக போராடுகின்ற எந்த சக்திகள் அற்புதமாக இருந்தாலும் சரி, நாம் அதில் எந்த இடத்துலையும் தொய்வில்லாமல் முதல்ல நாம் தமிழ்நாட்டில் அந்த ஈழப் பிரச்சனையை பரவலாக கொண்டு செல்லணும். அதற்கு அடுத்தபடியாக, இது என்னுடைய வார்த்தைகளில் மு. திருநாவுக்கரசு அவர்களுடைய வார்த்தைகள், அதற்கு அடுத்த கட்டமாக நமது ஈழ மக்களது பிரச்சனைகளை நாம் தென்னிந்தியா முழுக்க இதை விரிவாக்கி கொண்டு போக வேண்டும். தென்னிந்தியாவோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல் மொத்த இந்தியாவுக்குமே நாம் ஈழ மக்களது பிரச்சனைகளை தொய்வில்லாமல் இந்தியா முழுக்க எடுத்து செல்ல வேண்டும்.
பல்வேறு மொழிகளில் பல்வேறு வடிவங்களில் நமது கவலைகளை சொல்ல வேண்டும் என்பது 85 ஐயா அவர்கள் ஆணித்தரமாக எழுதியிருந்தார். இந்த இடத்துலலாம் வச்சு பார்க்கும்போது அவர் பிரிட்டன் எப்படி இஸ்ரேலுங்கிறத முதல்ல ஒத்துக்கலையோ, ஆனால் யூத மக்களது தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவாக முதலில் யூத மக்கள் மீது கரிசனம், அவர்கள் பிரச்சனைகள் மீதான கரிசனம், பிற்பாடு அவர்களது இஸ்ரேல் கோரிக்கையின் மீதான அக்கறை, அதனை அங்கீகரிப்பது என்று பிரிட்டன் மாறியதோ, அதை போல இந்தியாவும் ஒரு கட்டத்தில் மாறும் என்பதை அவர் 85 சொன்னார். இந்த இடத்துல இந்தியாங்கிறப்ப எது இந்தியாங்கிற கேள்வி வரும். நான் வரி கட்டுறேன், ஓட்டு போடுறேன், அல்லது எதாவது இருந்தால் பண்ணுறேன், நான் ஒரு குடிமகன் தான், இந்திய குடிமகன் தான், அப்போ நான் இந்தியாவா இல்லை சோனியா காந்தி இந்தியாவாங்கிற கேள்வி வரலாம். இந்தியா என்பது யாரும் தனிநபர்களுக்கு சொந்தமானதல்ல. இதே இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியா என்பது வேறு விதமான அதனோட வெளிநாட்டு பார்வை இருந்தது. ஈழ மக்களை ஆதரிப்பது அல்லது குறைந்தபட்சம் அவர்களை கரிசனையோடு பார்ப்பது, அதில் பல்வேறு வெளிவிவகார அரசியல் உள்ள இருக்குங்கிற நம்ம நினைவு கொண்டே பேசும்போது கூட இந்திரா காந்தி அவர்கள் காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஜெயவர்த்தனாவை அச்சுறுத்துவதற்காவது நாம் ஈழ போராளிகளை ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டத்தில் அது இருந்தது. ஆக அந்த இந்தியாவை இந்தியா என்று நாம் ஏற்றுக்கொள்வதா, அல்லது நரசிம்மராவ் காலத்தில் இருந்த இந்தியான்னு ஏற்றுக்கிறதா, இல்லை ராஜீவ்காந்திங்கிற ஒரு தனி மனிதன் தன்னுடைய தனி மனித விருப்பு வெறுப்புடின் பேரால் இந்தியாங்கிற பேரில் அந்த நம்ம ஈழ மக்கள் மீது படையெடுத்து ஈழ மக்கள் மீது போர் தொடுத்து அவர்களது வாழ்வாதாரங்களை அழித்து ஈழ போராட்டத்தை பல்லாண்டுகள் பின்தள்ளினார். அப்போ அவரோட காலத்து இந்தியா அந்த இந்தியாங்கிறதா, அல்லது இதுதான் இந்தியர்களின் கருத்துன்னு ஏற்றுக்கிறதா, அல்லது அதன் பிற்பாடு 90 மரியாதைக்குரிய மனிதர் விபி சிங் அவர்கள் எந்த படையை இந்தியாவின் பேரால் அனுப்பினாரோ அந்த படை இந்தியாவின் பேரால் திரும்ப பெற்றாரே. ஆக இந்த இந்தியாவை ஏற்றுக்கொள்வதா? ஆக இந்தியா என்பது ராஜீவ்காந்தி அல்லது நரசிம்மராவ் அல்லது இந்திரா காந்தி அல்லது விபி சிங் போன்ற தனிநபர்களான ஆனதல்ல. இந்திய நலன் என்பது யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன புகுட்டப்படுகிறதோ, அது என்ன சொல்லப்படுகிறதோ அதன் வழிகாட்டுதலின்படி நடப்பது தான் இந்திய நலனாக இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவல்ல இந்திய நலன். இந்திய நலன் என்பது இந்த தனி மனிதர்களை தாண்டியும் நீண்ட காலத்தில் இருப்பது. ஆக நாம் இந்த இடத்துல நாம் மிக பொறுமையாக, எப்படி ஒரு விபி சிங் காலம் இருந்ததோ அல்லது எப்படி ஒரு இந்திரா காந்தி அவர்களுடைய காலம் இருந்ததோ அதை போல் இன்னொரு காலமும் கட்டாயம் வரும். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதற்காக தொய்வில்லாமல் தொடர்ந்து நாம் எந்தவித சலிப்பும் இல்லாமல் பணியாற்ற வேண்டிய வேலையாக நான் இந்த மாவீரர் நாள் தினத்தை நான் நினைவு கூறுகிறேன். மனித குலமே வெட்கி தலை குனிந்த அந்த 2009 இனப்படுகொலைகளுக்கு பிறகு என்னை பொறுத்தவரை நானும் எனது தோழர்களோ இந்த மக்களுக்கும் அவர்களுடைய துயரத்துக்கும் என்ன பங்கை நாங்கள் அதை நீக்குவதற்கு செய்தோம் அப்படிங்கிற யோசித்து பார்க்கும்போது நாங்கள் மீண்டும் அந்த எப்படி தமிழ்நாடு முழுக்க மட்டும் போதாது, தென்னிந்தியாவுக்கும் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும், அந்த ஈழ மக்களது துயரை சொல்ல வேண்டும் என்பதன் கட்டமாக திருவனந்தபுரத்து ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டுருந்தார். ஒரு மலையாள பத்திரிகையில் ஈழம் பற்றி உங்கள் பேட்டி வேணும்னு கேட்குறாங்கன்னு. அந்த நேரத்தில் உண்மையிலே நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று யோசித்து பார்த்தபோது அந்த திருவனந்தபுரத்தில் உள்ள அந்த மலையாள இளைஞனிடம் நான் தொலைபேசியில் பேசும்போது உங்கள் பேட்டி வேணும்னாரு. அந்த பேட்டிக்காக நாங்கள் பல்வேறு விஷயங்களை தமிழிலிருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்த்து அந்த இனப்படுகொலை காலத்தின் என்னென்ன நடந்துச்சு, தமிழகம் எப்படி தவித்தது, மற்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழும் பகுதியெல்லாம் எந்தளவு கணன்று கொண்டு இருந்தது, எப்படி துயரத்தால் இந்த மக்கள் விம்மினார்கள் வெதும்பினார்கள்ங்கிற விஷயத்தை நான் அந்த மலையாள பத்திரிகைக்கு ஒரு பேட்டியாக கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதற்காக எனக்கு கோவையில் இருக்கின்ற இன்னொரு இலக்கியவாதி, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு நண்பர் நம்ம தமிழ்லேயே பதில்களை எல்லாம் எழுதி அதை அவர் மலையாளத்தில் வைத்து ஏறக்குறைய ஒரு 6 பக்கங்கள் சமகாலிக மலையாள வாரிகா அப்படிங்கிற ஒரு மலையாள பத்திரிகையில் அந்த இனப்படுகொலை காலத்தின் குரூர மௌனங்கள் என்கின்ற அந்த ஒரு நேர்காணல் வந்துச்சு. அது ஏறக்குறைய 1.5 லட்சம் பேருக்கு போகக்கூடிய ஒரு மலையாள பத்திரிக்கை. அதில் நான் கேட்டிருந்த கேள்விகள்லாம் இதுதான். ஏன் இவ்வளவு பெரிய 100% எழுத்தறிவுள்ள மாநிலம்னு சொல்கிறீங்க, கடவுளுடைய சொந்த நாடு என்று சொல்கிறீர்கள், இந்த அளவுக்கு மலையாள சினிமா தான் உலக சினிமா என்று சொல்கிறீர்கள், இந்த அளவுக்கு இலக்கியத்தரம்னா மலையாளத்தை விட ஒரு இலக்கிய தரமான இது எதுவும் இருக்க முடியாது, எந்த மொழி இருக்க முடியாது என்று சொன்னீர்களே, ஆனால் இந்த கடவுளின் சொந்த தேசத்துக்கு கடவுளின் சொந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த இதை கேரளாவை, ஆனால் கடவுளின் தேசத்துக்கு சொந்தக்காரர்களே, கடவுளும் கைவிட்ட என் மக்களை பற்றி ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று கோபமாகல்ல கவலையோடும் வருத்தத்தோடும் அந்த மக்களிடம் அந்த பத்திரிகையில் கேள்வி வைத்திருந்தேன். நான்
அதை மிக மிக அந்த மலையாள மக்கள் புரிந்து கொண்டு மிக மிக கரிசனத்தோடும் நிறைய இமெயில்கள் மூலமாகவும் நிறைய கடிதங்கள் வாயிலாகவும் கேட்டு நாங்கள் அதை பற்றி தெரியாமல் இருந்து விட்டோம் என்ற கவலையை தெரிவித்தார்கள். ஆக இந்த இடத்துல செய்யக்கூடிய வேலை என்னென்னா, தெரியாத மக்களுக்கு இன்னும் போய் சென்று சேராத மக்களுக்கு அது செய்யக்கூடிய ஒரு பணியாக நான் இந்த விஷயத்தை நான் நினைத்தேன். குறிப்பாக இந்த 3 ஆண்டு 4 ஆண்டு காலகட்டங்களில் நாங்கள் ஒரு சிறு உழைப்பை நல்கியதன் விளைவாக இன்றைக்கு ஒரு ஸ்ரீகிருஷ்ணன்கிற ஒரு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு இளைஞன் ஒரு ஈழ விடுதலைக்கான ஒரு நிரந்தர ஆதரவாளனாக ஆகியிருக்கிறார் என்பதுதான் நாம் இந்த இடத்தில் நினைவு கூறத்தக்க விஷயம். செய்த செயல் மிகச்சிறிய செயல்தான். ஆனால் 1000 பேர்த்தை நான் ஈழத்துக்கு எதிரியாக்காமல் ஒரு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட இளைஞனை ஈழத்துக்கு ஆதரவாக தோழர்களும் நானும் ஆக்கி காட்டியிருக்கோம் தான் இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்க விஷயமாக நான் நினைக்கிறேன். ஆக அந்த மலையாள பத்திரிகையின் பேட்டியினூடாக அந்த இளைஞன் என்ன ஒரு கேள்வி கேட்டான், இவ்வளவு இனப்படுகொலை நடந்திருக்கு, இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கு, ஏன் தமிழ்நாடு அமைதியாக இருந்துச்சுன்னு கேட்டான். உண்மையில் அதை கேட்டு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. ஒன்று இந்த பையன் அறியாமையில் கேட்குறானா இல்லை என்னன்னு தெரியலங்கப்போ அந்த பையன் திருவனந்தபுரத்துலேருந்து கோவைக்கு வரவழைச்சோம். வச்சப்போ என்ன இப்படி கேட்குறீங்க, இது ஒரு கேள்வி பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, உலகமே கொந்தளிச்சுது, எப்படி உங்களுக்கு தெரியலங்கிறத கோபம் வந்தாலும் அதை மறைத்து கொண்டு கேட்டபோது அந்த பையன் சொன்னான், இல்லை நாங்கள் எதுலேயுமே பார்க்கலையே அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது. அந்த உச்சகட்ட போரின் போது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த 2 பெரிய தொலைக்காட்சிகளும், ஒன்று திமுகவுக்கு சார்பாக இருந்துச்சு, இன்னொன்று அதிமுகவுக்கு சார்பாக இருந்துச்சு. திமுக தொலைக்காட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்த எந்த சம்பவங்களையும் போட்டு காட்டல. அதிமுக தொலைக்காட்சி யுத்தத்தின் ஒரு 6 மாதம் 3 மாதம் முன்பு தான் ஆதரவு குரலாக வந்துச்சு. ஆக இங்கே அதே மாதிரி பத்திரிகைகளையும் எல்லாம் வைச்சிருந்தது 2 கட்சிகள் தான். இதை நான் குற்றம் சொல்வதற்காகவோ யாரையும் குறைத்து மதிப்பிட சொல்ல, அந்த நேரங்கள் செய்திகள் தமிழகத்தை தாண்டி கொண்டு செல்லப்படவில்லை அப்படிங்கிறத உண்மை. அப்போ இங்கே தமிழ்நாட்டிலே பல பேர்த்துக்கு போய் சேராத ஒரு செய்தி எப்படி கேரளாவில் ஒரு இளைஞனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு யோசித்து பார்த்தோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஈழப்படுகொலைகளை ஈழ துயரத்தை வெளிப்படுத்தி கொண்டது ஓரிரு ஊடகங்கள் தான். அது அச்சு ஊடகம் அல்லது தொலைக்காட்சி ஊடகம் இருந்தாலும் ஓரிரு ஊடகங்கள் தான் பண்ணிட்டுச்சு. அப்போ தான் அந்த கேள்வியில் உள்ள நியாயம் புரிந்தது. அப்புறம் அந்த பையன் எங்ககிட்ட முத்துக்குமாரனுடைய மரண சாசனம் பற்றி வேணும்னு கேட்டார். அது இங்கிலீஷில் வேணும்னு கடைசி நேரம் அச்சுக்கு போகிற 5 நிமிஷம் முன்னாடி கேட்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போய் பார்த்தா அப்புறம் நம்மளுடைய ஈழ ஆதரவு தளத்திலேயே தமிழ்நெட்டில் அதோடைய தம்பி முத்துக்குமாரோடைய அந்த கடைசி கட்டத்தில் ஒரு அளித்த தான் உயிரை துறப்பதற்கு முன்பாக அளித்த அந்த மரண சாசனத்தை ஆங்கிலத்திச்சு அதை அனுப்பி வச்சோம். ஆக ஒரு இளைஞனை மாற்றுவதற்காக நாங்கள் 6 மாத காலம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் அந்த இளைஞன் இன்றைக்கி அசைக்க முடியாத ஒரு ஈழ ஆதரவாளனாக ஆக்கியிருக்கிறோம். இதுதான் ஒரு சிறு பங்காக நாங்கள் செய்து நினைக்கிறோம். அந்த பேட்டியில் கூட சில விஷயங்களை கேட்டிருந்தோம். அதாவது வெறும் NK நாராயணனும் அல்லது அந்தோணியும் அல்லது சிவசங்கர் மேனன் மட்டுமே அல்ல கேரளான்னு நாங்கள் நினைக்கல. மிக மிக அற்புதமான மானுட நேயர்களான VR கிருஷ்ணய்யர் போன்ற உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக அந்த VR கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் அந்த இனப்படுகொலை மிக வன்மையாக கண்டித்தார்கள். அதை போல மானுட நேயர்களும் உள்ள தேசம்தான் கேரளா என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அந்த மானுட நேயர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த மானுட நேயர்கள் இன்னும் அதிகமாக வேண்டும். அது கேரளாவில் பாதித்தால் மட்டுமல்ல, ஈழத்தில் பாதிக்கப்பட்டால் நம்ம தோழர்களே என்கிற உணவு வர வேண்டும் என்கின்றதை என் பேட்டியின் வாயிலாக சொல்லியிருந்தேன். அதனுடைய மிக நல்ல பலன்களை நாங்கள் பல்வேறு தகவல் மூலம் அறிந்து கொண்டோம். அந்த மலையாள மக்களும் கொஞ்சம் தெரிந்து கொண்டார்கள் தான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன். நண்பர்களே, நாம் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் தான், மிக கூரமாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது, காலம் கடந்தாது. ஆனால் இந்த நேரங்கள் நான் பல நேரங்களில் இணையதளங்களை பார்க்குறேன். அதில் நம்ம இளைஞர்கள், ஈழத்துக்கு ஆதரவான இளைஞர்கள் கூட ஒரு மாபெரும் கோபத்தோடும் ஆற்றாமையோடும் இயலாமையோடும் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதில் கொஞ்சம் நிதானம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உண்மையில் நாம் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நாம் கோபங்களை இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டுமா என்பதையும் நம்ம இந்த மாவீரர் தினத்தில் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருக்கோம். குறிப்பாக நான் ஃபேஸ்புக் இணையதளத்தில் பார்த்துருந்தேன், ஒருத்தர் எழுதியிருந்தார், ஆமாம் ஜப்பானில் சுனாமி வந்துச்சல, அவன்லாம் சாக வேண்டியதானே, அவன்லாம் ஈழத்துக்கு எதிராக இருந்தான்ல, இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஆயுதம் கொடுத்தான் தானேன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதை பார்த்தபோது அவருடைய வருத்தமும் கவலையும் புரிந்தது. ஆனால் நாம் அணுகுவதற்கான மொழி அது அல்ல என்பதை நான் வேறெங்கிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த மனித குலமே இன்றைக்கு வியந்து பார்க்கக்கூடிய தமிழீழ மக்களுடைய தேசிய தலைவரான பிரபாகரன் அவர்களுடைய பேச்சும், அவர் பேசும்போது
அதில் வெளிப்படுகின்ற நிதானமும், என்ன உச்சகட்டமான துயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய நிதானம் தவறாமல் தான் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்பதை எதிரிகள் கூட ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பேசக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பேச்சு தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நாம் அவரை உண்மையாக நேசிக்கிறோம் என்றால் உண்மையிலேயே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை மிக கவனமாக கையாள வேண்டும். அதற்கு வேறெங்கும் போக வேண்டாம். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையும் நாம் ஒரு முறை போட்டு பார்த்தால், கேட்டு பார்த்தால், நாம் எவ்விதம் எதிரியை அணுகுவது, தோழர்களை இன்னும் எப்படி அதிகப்படுத்துவது, நட்பு சக்திகளை இன்னும் எத்தனை ஆயிரம் பேர்த்தை உருவாக்குவது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்பதுதான் என்னோட கருத்தாக இருக்கிறது. நண்பர்களே, நான் இதை பெரிய அறிவுரையாகவோ அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியெல்லாம் எனக்கு இருக்கதான் நான் நினைக்கல. நான் தேசிய தலைவரிடம் வந்து கற்றுக்கொண்டதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மெசேஜ் கேரியராக உங்களிடம் நான் பேசுகிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த நேரத்தில் எனக்கு திரு பிரபாகரன் அவர்களுடைய ஒரு பேட்டி இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது. அது என்னவென்றால், ஏன் நீங்கள் ஆயுதம் எடுத்து ஆயுத போராட்டத்தை நோக்கி தள்ளப்பட்டீர்கள், ஏன் ஆயுதம் எடுத்து போராடினீர்கள், அகிம்சை வழியில் உங்களுக்கு முடியாதா என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இன்றைக்கும் மறக்க முடியாத வார்த்தை, ஜெயவர்த்தனா ஒரு உண்மையான பௌத்தராக இருந்திருந்தால் நான் ஆயுதம் எடுக்க வேண்டி இருந்திருக்காது, எமது மக்கள் ஆயுத போராட்டத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கா என்று சொன்னார். அதை இந்த மாவீரர் தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே ஒரு மனநிறைவு கொள்கிறேன் நண்பர்களே. எங்கள் மண்ணுக்காக, எங்கள் மக்களுக்காக தங்கள் இன்னுயிரை நீத்த மாவீரர்களின் நாள் நெருங்க நெருங்க நம்முடைய இதய துடிப்பு அதிகரிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வீழ்நீர் கொப்பளிக்க நாம் அந்த வீர திருமகன்களின் நாளை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம். மாவீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இயல்பாகவே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாட்டை எண்ணும்போது வியப்பில் ஆழ்கிறது இதயம். இன்றைக்கு வந்திருக்கிற மருத்துவ வசதிகளில் என்றைக்கு குழந்தை பிறக்கும், எத்தனாம் தேதி பிறக்கும், எத்தனை மணிக்கு பிறக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பிறப்பை தீர்மானிக்க முடிகிறது இன்றைய அறிவியலின் மூலம். ஆனால் தங்களுடைய சமரசமற்ற தார்மீக கோபத்தின் மூலம், தங்கள் மண்ணுக்காக தங்களையே அர்ப்பணிக்கும் தியாக உணர்வின் மூலம் தாங்கள் என்றைக்கு இறப்போம் என்பதை தீர்மானித்தவர்கள் எங்கள் மாவீரர்கள். அதற்காகத்தான் இன்றும் என்றும் அவர்களை நினைவு கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை நொடிக்கு நாங்கள் உயிரிழப்போம் என்பதை அறிந்தே அந்த மாவீரர்கள் களத்தில் இறங்கினார்கள். எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த நொடியில் உயிரிழப்போம் என்பதை தீர்மானித்து கொண்டார்கள் அவர்கள். அந்த நொடியில் நாங்கள் உயிரிழப்போம் என்பது தெரிந்தும் வற்றாத வீரத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மரணத்தை அவர்கள் அரவணைத்து கொண்டார்கள். அதற்காகத்தான் இன்றும் என்றும் அவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த மாவீரர்கள் தங்களுக்காகவோ தங்கள் குடும்பத்துக்காகவோ போராடினார்கள் என்று யாராவது விரல் நீட்டி சொல்ல முடியுமா? முடியாது. அவர்கள் மக்களுக்காக போராடினார்கள், மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். மற்றவர்களுக்காக அர்ப்பணித்ததால் அவர்களுடைய மாவீரம் போற்றப்படுகிறது. சுதுமலையிலே லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட மாபெரும் பொதுக்கூட்டத்திலே பிரபாகரன் சொன்னாரே, இந்த ஆயுதங்களை நாங்கள் குருவி மாதிரி சேகரித்தோம், இவற்றை எங்களை காப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தவில்லை, எங்கள் மக்களை காப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம், அதற்காக பயன்படுத்துகிறோம். எனவே எந்த நொடியில் இந்த ஆயுதங்களை இந்திய பேரரசிடம் ஒப்படைக்கிறோமோ அந்த நொடியில் இருந்து எங்கள் மக்களை காக்கின்ற கடமையையும் பொறுப்பையும் இந்திய பேரரசிடம் ஒப்படைக்கிறோம் என்றார் மாவீரர் பிரபாகரன். என்ன அருமையான வார்த்தைகள்! வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். எங்களை காக்க நாங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை, எங்களுக்காக பயன்படுத்தவில்லை, எங்கள் மக்களுக்காக பயன்படுத்துகிறோம் என்று சொல்கின்ற நேர்மையும் ஆண்மையும் பிரபாகரனுக்கு இருந்தது, பிரபாகரனுடைய தோழர்களுக்கு இருந்தது. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டை வைத்து கொண்டிருந்தார்கள், ஒரு நேர்த்தியான நெறிமுறைகளை வைத்து கொண்டிருந்தார்கள். என்றைக்காவது அந்த மாவீரர்கள்
அப்பாவி சிங்கள மக்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்று சர்வதேசம் விரைவிட்டு சொல்ல முடியுமா? என்றைக்காவது அந்த மாவீரர்கள் தாங்கள் தாங்கி இருந்த ஆயுதங்களை அப்பாவி சிங்கள மக்கள் மீது பிரயோகித்தார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? சர்வதேசத்தால் சொல்ல முடியுமா? ஐநா சபையால் சொல்ல முடியுமா? அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை சிங்கள இராணுவத்தை தாக்க பயன்படுத்தினார்கள். சிங்கள இராணுவ முகாம்களை தாக்க பயன்படுத்தினார்கள். சிங்கள படை அணிகளை தாக்க பயன்படுத்தினார்கள். சிங்கள கப்பல்களை தாக்க பயன்படுத்தினார்கள். அப்பாவி மக்கள் மீது அவர்கள் ஒருபோதும் ஆயுதங்களை பிரயோகிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் மாவீரர்களாக திகழ்ந்தார்கள். நெல்லியடியிலே ஒரு கொடுமையான இராணுவ முகாம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. அந்த இராணுவ முகாமை கண் இமைக்கும் ஒரு நொடி பொழுதில் நூற்றுக்கணக்கான டன் வெடிப்பொருட்களுடன் நிரம்பிய ஜீப்பில் சென்ற மாவீரன் மில்லர் கண்ணிமைக்கும் பொழுதில் தகர்த்தெறிந்தார். ஒரு நொடி பொழுதில் அந்த இராணுவ முகாம் தவிடுபொடியானது. எதற்காக மில்லர் தன்னை மாய்த்து கொண்டு அந்த இராணுவ முகாமை அழித்தான் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நெல்லியடி முகாமிலிருந்து வெளியே வந்த சிங்கள மிருகங்கள் சுற்றி இருக்கிற தமிழ் மக்களை எந்தெந்த வகையிலெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. அந்த கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று தனக்குத்தானே முடிவு கட்டி கொண்டவன் தான் முதற் கரும்புலியாக திகழ்ந்த மாவீரன் மில்லர். மில்லருக்கு நெல்லியடிகளை சிலை வைத்தது விடுதலை புலிகள் இயக்கமா, இல்லை ஏதாவது ஒரு அரசியல் இயக்கமா என்றால் இல்லை. எந்த மக்களுக்காக மில்லர் தன்னை தியாகம் செய்து கொண்டானோ, தன்னை அர்ப்பணித்தானோ, தன்னைத்தானே தனக்குத்தானே மரணத்தை ஏற்படுத்தி கொண்டானோ, அந்த மில்லருக்கு அந்த மில்லரால் பாதுகாக்கப்பட்ட அந்த சிங்கள இராணுவ வெறியர்களின் பிடியிலிருந்து தப்பி பிழைத்த அப்பாவி மக்கள் சிலை வைத்தார்கள். சிலை வைத்தோடு முடிந்ததா? அதற்கு பிறகு அந்த பகுதி சிங்கள இராணுவத்தின் வசம் போன போது அந்த சிலையை தேடி இராணுவம் அழைத்தது. மக்கள் மில்லருக்கு சிலை வைத்த அந்த மக்கள் மில்லரின் சிலையை பாதுகாப்பாக எடுத்து வைத்திருந்தார்கள். ஒரு கிணற்றுக்குள் நீர் நிரம்பிய ஒரு கிணற்றுக்குள் மில்லரின் சிலை இருந்தது என்பதை சிங்கள இராணுவத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிங்கள இராணுவம் அங்கே இருந்து விலகிய பிறகு மீண்டும் அதே இடத்தில் மில்லர் சிலை எழுப்பப்பட்டது. மக்கள் அந்த மாவீரர்களை போற்றினார். அந்த மாவீரர்களோடு துணை நின்றார்கள். அந்த மாவீரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு அளித்தார்கள். சுப தமிழ்ச்செல்வன் சொன்னது போல, மாவீரன் சுப தமிழ்ச்செல்வனை தமிழ் கூறும் நல்லுலகம் என்றாவது மறக்க முடியுமா? மலர்ந்த முகத்தோடு இருந்த வீர தளபதி தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் சொன்னதைப் போல எங்களுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்களோடு எங்களுடைய மக்களின் விடுதலை வேட்கையும் சேர்ந்துதான் வெற்றியை தேடித்தருகிறது என்றான் சுப தமிழ்ச்செல்வன். அந்த வீரர்கள் அந்த மக்களோடு எப்படியெல்லாம் துணை நின்றார்கள் என்பதை முள்ளிவாய்க்கால் வரை நாம் கவனிக்க முடிகிறது. மக்களுக்கு உணவுப் பொருள் கூட போய் சேர்ந்து விடக்கூடாது, பட்டினியிலேயே மக்கள் செத்துவிட வேண்டும் என்று சிங்கள இராணுவம், சிங்கள அரசு நினைத்தது. 20 நாடுகள் ஆயுதம் கொடுத்தனவே அந்த நாடுகளுக்கு தெரியும் பட்டினி போட்டுக் கொள்கிறார்கள் என்பது தெரியும். அந்த மக்களுக்கு உணவுப் பொருள் போய் சேரக்கூடாது, குழந்தைகளுக்கு பிஸ்கெட் கூட கிடைக்கக்கூடாது என்று உணவுப் பொருட்கள் எல்லாம் தடுத்தது சிங்கள இராணுவம். ஆனால் குண்டு மழை பொழிகின்ற விமானங்களுக்கு இடையிலே சரமாரியாக குண்டுகளை வீசுகின்ற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களின் தொடர் குண்டு வீச்சுகளுக்கு இடையிலே பங்கரிலே ஓய்ந்திருந்த மக்களுக்கு சைக்கிள்களிலே போய் கஞ்சி கொடுத்தார்களே எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய வீரர்கள். அவர்களை பற்றி வரலாறு என்ன சொல்கிறது? தொடர்ந்து கஞ்சி கொடுத்து கொண்டிருப்பார்கள். பங்கர் பங்கராக தேடி போய் உப்பு, அரிசி மாவு, சர்க்கரை மூன்றும் கலந்த தண்ணீர் கலந்த அந்த கஞ்சியை கொண்டு போய் பங்கருக்குள் இருந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். முதல் நாள் சைக்கிளில் கொண்டு வருகின்ற இளைஞர் மறுநாள் வரமாட்டார். மறுநாள் வேறொரு மாவீரன் போவான். கேட்டால் சொல்வார்கள், நேற்று கொண்டு வந்து தம்பி இறந்து விட்டார் என்று. குண்டு வீச்சுக்கெல்லாம் அஞ்சாமல் தங்களுடைய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போய் சேர வேண்டும், அவர்கள் ஒருவேளை கஞ்சாவது குடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த மாவீரர்கள். அதற்காக தங்கள் உயிரை தாங்களே இழக்க தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மாவீரர்களெல்லாம் பார்த்த மண் ஈழ மண். எனக்கு தெரிந்து போராடிய அந்த போராளிகள் மட்டுமில்லை, பிரபாகரன் கிளிநொச்சியிலே இருந்து வெளியேறிய போது பிரபாகரனுடன் சேர்ந்து வெளியேறி வாகரையிலே இருந்த முள்ளிவாய்க்கால் வரை அடித்து விரட்டப்பட்ட போது
எங்கள் மாவீரர்களுடன் தான் சேர்ந்து போவோம், அவர்களுடன் தான் இருப்போம் என்று சொன்னார்களே லட்சக்கணக்கான மக்கள். அவர்களும் மாவீரர்கள். அண்ணன் மகேந்திரன் சொன்னதைப் போல் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் போய் தங்களுடைய மூச்சை நிறுத்தி கொண்டார்கள். அவர்களும் தங்கள் சாவை தாங்களாகவே தீர்மானித்துக் கொண்டார்கள். திலீபன் உண்ணாவிரதமிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் உடம்பில்லாமல் உண்ணாவிரதமிருந்து இறந்தபோது திலீபன் சொன்னான், நான் ஏற்கனவே இந்த மண்ணுக்காக உயிர் நீத்திருக்கிற 650 மாவீரர்களின் அந்த பட்டியலிலே என்னை இணைத்துக் கொள்கிறேன், பெருமிதத்தோடு இணைத்துக் கொள்கிறேன் என்றார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாவீரர்கள், லட்சக்கணக்கான மக்கள் மாவீரர்களாகி இருக்கிறார்கள். அவ்வளவு பேருடைய ரத்தம் அந்த மண்ணிலே சிந்தி இருக்கிறது. வாகரையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை சிந்திய அந்த இரத்தத்தால் அந்த மண் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த மண்ணில் துரோகத்துக்கு இடம் இருக்காது. அந்த மண்ணில் ஒரு சந்தேகம் இருந்தது, ஒன்றாக சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா என்று. எங்கள் மாவீரர்களும் மக்களும் அந்த 8 மாத காலத்தில் சிந்திய இரத்தம் அந்த மண்ணில் சேர்ந்து வாழ்வது சாத்தியமே இல்லை என்பதை சர்வதேசத்துக்கும் எடுத்து காட்டியிருக்கிறது. 20 நாடுகள் ஆயுதம் கொடுத்தன. அந்த நாடுகள் அங்கே நடந்த அவலத்தை மறைக்க முயன்றன. எங்களுடைய இந்தியா, என்னுடைய தாய்நாடு இந்தியா ஆயுதங்களை கொடுத்தது, காட்டி கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது. அந்த மக்கள் சாவார்கள் என்று தெரிந்தும் சிங்களத்துக்கு துணை நின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதை தட்டி கேட்க வேண்டிய, சுற்றி காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. அதுவும் அந்த இனப்படுகொலையை மறைக்க முயன்றது. அதை மறைத்து காட்டியது. இறந்தவர்கள் எண்ணிக்கையை கூட தவறாக அறிவித்தது. சர்வதேசத்துக்கும் இந்த உண்மை போய் சேர்ந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டிலே இருக்கிற 7 கோடி தமிழர்களுக்கு இந்த உண்மை போய் சேர்ந்துவிடக்கூடாது என்று ஐநாவும் நினைத்ததுதான் மிகப்பெரிய கொடுமை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. காசி ஆனந்தன் தன்னுடைய பாடல் வரிகையிலே சொன்னாரே, என் பிள்ளையை மண்ணில் புதைப்பார்கள், அவள் தாய் மண்ணை அவர்கள் எங்கே புதைப்பார்கள் என்று. அதுதான் எதிர்கால புதிருக்கான சரியான விடை. அவர்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான மாவீரர்களை கொன்று குவித்திருக்கலாம். அதற்கான தடயம் கூட இல்லாமல் அந்த மண்ணோடு மண்ணாக அவர்களை தூள் தூளாக்கி சிதைத்து அந்த மண்ணோடு மண்ணாக இரண்டர கலந்திருக்கலாம். ஆனால் அந்த மண்ணில் கலந்த அந்த மாவீரர்களின் தாய்மண், அந்த மண்ணோடு மண்ணாகி போன லட்சக்கணக்கான எங்கள் உறவுகளின் தாய்மண் அந்த மண் தான். அவர்கள் எங்கள் மக்களை மண்ணில் புதைக்கலாம், ஆனால் அவர்களது தாய் மண்ணை அவர்கள் எங்கே புதைக்க முடியும்? அங்கேதான் இருக்கிறது அவர்களது தாய்மண். 650 பேர் இறந்திருந்தார்களே திலீபன் இறந்த போது. அப்போது 650 பேருடைய தியாகம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்களின், லட்சக்கணக்கானவர்களின் தியாகத்தால் சிவந்திருக்கிறது அந்த மண். எப்படி கிடைக்காமல் போகும் தமிழீழம்? எப்படி மலராமல் போகும் தமிழீழம்? அந்த மக்களுக்கு காலம் ஒரு அற்புதமான தலைமையை வழங்கியது. பிரபாகரன் என்கிற அந்த மனிதன் இன்றைக்கு தமிழினத்தின் ஒட்டுமொத்த அடையாளமாக திகழ்கிறார். தமிழினத்தின் ஒரே சாதியாக பிரபாகரன் என்ற பெயர்தான் திகழ்கிறது. தமிழின் மதம், மொழி அத்தனையும் பிரபாகரன் தான் என்பதை சர்வதேசமும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது, ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த மாவீரனின் பின்னால் அணிவகுத்த மாவீரர்கள் இவர்கள். அந்த மனிதன் அவர்களுக்கு வழிகாட்டினான். நேர்த்தியாக போரிட வேண்டும், நேர்மையாக போரிட வேண்டும், கோழைகள் போர் போரிடக்கூடாது, மாவீரர்கள் போரிட வேண்டும் என்று அந்த மாவீரர்களுக்கு அவன் சொல்லிக் கொடுத்தான். அந்த மாமனிதனின் வழியில் அந்த மக்கள் போராடினார்கள், அந்த போராளிகள் போராடினார்கள். வீட்டுக்கு ஒரு பிள்ளையை போர்க்களத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு பிரபாகரன் தன்னுடைய குடும்பத்தை ஒழித்து வைத்ததாக வரலாறு உண்டா? பிரபாகரனின் பிள்ளையும் பிரபாகரனின் மகனும் மாவீரனானது தான் வரலாறு. அந்த மாவீரர்களை ஏற்றி போற்ற வேண்டிய நாளில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஒரு சகோதரி அங்கேயர்கண்ணி, ஒரு சகோதரி மாலதியை, கேப்டன் வானதியை, கேப்டன் கஸ்தூரியை, எத்தனை பெண் போராளிகள் தங்களுடைய உயிரை தங்களுடைய மண்ணுக்காக கொடுத்து உலகெங்கும் பெண்கள் இப்படி போரிட முடியுமா, இவ்வளவு தீரத்துடன் போரிட முடியுமா என்று உலகையே வியக்க வைத்தார்கள். அந்த மாவீரர்கள் வீரத்தோடும் விவேகத்தோடும் அவர்கள் போரிட்டதால் 20-25 ஆண்டுகள் அந்த மண் பத்திரமாக பொத்தி பாதுகாக்கப்பட்டது. தங்களுடைய தலைவனுடைய கனவை என்னுடைய பெண் சகோதரிகள், அந்த போராளிகள் அவர்கள் அடைகாத்தார்கள். அந்த மண்ணில் அந்த மாவீரர்களின் தியாகத்தால்
என்றாவது ஒரு நாள் அல்ல, விரைவிலேயே விடியல் வரும், ஈழம் மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அங்கே சிந்தி இருக்கிற ஒவ்வொரு சொட்டு இரத்தத்துக்கும் சிங்களம் மட்டுமில்லை, சர்வதேசம் மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, ஐநாவும் பதில் சொல்லியாக வேண்டும். எங்களுடைய மாவீரர்களின் மரணத்துக்கு, தங்களுடைய தாய்மண்ணுக்காக போராடிய அவர்களை அநீதியாக கொன்று குவித்ததற்கு சர்வதேசம் ஐநாவும் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நியாயத்தின் தீர்ப்பு என்று சொல்வார்களே, அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எங்கள் மாவீரர்களுடைய ஆன்மா அன்றைக்குத்தான் சாந்தி அடையும். என்றைக்கு அந்த மண்ணில் ஈழம் மழைகிறதோ, என்றைக்கு அந்த மண்ணில் சுதந்திர ஈழத்தில் மீண்டும் மாவீரர் துயிலும் இல்லங்கள் அதே இடத்தில் அமைக்கப்பட்டு அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை நாமெல்லாம் சென்று அஞ்சலி செலுத்தும் நாள் என்று மலர்கிறதோ, அன்றைக்கு எங்களுடைய மாவீரர்களின் ஆன்மா சாந்தி அடையும். அன்றைக்கு அவர்களுடைய கனவு நனவாகும். அவர்கள் எந்த நோக்கத்துக்காக உயிர் கொடுத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்போது தான் அவர்களுடைய கனவு பலித்ததாக அர்த்தம். என்னை பொறுத்தவரை இங்கே இந்தியாவிலே இருக்கிற எத்தனையோ புனித தலங்களை புனித தலமாக நான் நினைக்கவில்லை. இந்தியாவில் இருக்கிற மக்களை பற்றி நன்கு அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். இந்தியர்கள் எங்கே கூட வேண்டும்? ஒரு ஜாலியன் வாலாபாக்கிலே போய் அதை புனித தலமாக நினைத்து அவர்கள் கொண்டாட வேண்டும். ஆனால் இந்தியா கும்பமேளாவில் தான் கூடுகிறது. அந்த நடைமுறையை மாற்றி சுதந்திர தமிழீழம் வளரும்போது தமிழ்நாட்டில் இருக்கும் 7-7.5 கோடி தமிழர்களுக்கும் முள்ளிவாய்க்கால் தான் புனித மண் என்றாக வேண்டும். அந்த புனித மண்ணுக்கு ஆண்டுதோறும் நாங்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும். அந்த நாள் மலரும் நாளை ஆவலுடன் உங்களைப் போல நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த கண்ணீர் சிந்தும் நாளில் என்னுடைய மாவீரர்களுக்கு உங்களுடைய கண்ணீருடன் சேர்ந்து என்னுடைய கண்ணீரையும் காணிக்கையாக்குகிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறுபடியும் ஒரு மாவீரர் நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கவும் மாவீரர்களின் ஈகங்களை நினைவு கூறவுமான ஒரு வாய்ப்பினை இன்று நான் பெற்றிருக்கிறேன். 1982 ஆண்டு முதல் பலியான விடுதலை புலி சங்கரின் நினைவு நாளான நவம்பர் 27 89வது ஆண்டு முதல் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஈழ மக்களும் தாய் தமிழ் ஈழத்திலே வாழ்கிற மக்களும் மாவீரர் நாளாக நினைவு கூர்ந்து வருவதை நாம் அறிவோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இந்த நவம்பர் 27 ஒரு மாவீரர் நாளாக நினைவு கூறப்படுகிறது. 1998 2008 வரை உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த மாவீரர் நாள் அன்று பல்லாயிரக்கணக்கான மக்களோடு சேர்ந்து நின்று மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி என்ற மொழியின் மீதும் வழிகாட்டிய நம் தலைவன் மீதும் விழிமூடி துயில்கின்ற அந்த மாவீரர்கள் மீதும் உறுதி எடுத்து கொண்டவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிற வாய்ப்பினையும் பெற்றிருக்கிறேன். 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுக்கு பிறகு உலகமே கண்டிராத அந்த பேரழிவிற்கு பிறகு இன்றைக்கும் தொடர்ந்து இந்த மாவீரர் நாள் நினைவுகள் எல்லா நாடுகளிலும் நினைவு கூறப்படுகின்றன. கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெறுகிற அந்த நினைவு நாள் கூட்டங்களில் பங்கேற்று தமிழ் மக்களிடத்தில் மாவீரர் நாள் பற்றியும் அந்த மாவீரர் நாடினுடைய உறுதிப்பாடு பற்றியும் பேசி வருகிற நிலையில் நான் இருக்கிறேன். இந்த இடத்தில் என் நெஞ்சில் இருக்கிற ஒரு செய்தியை புலம்பெயர்ந்து வாழும் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. மாவீரர் நாளில் கூட நாம் எதையும் மறைத்து பேசக்கூடாது என்பதால் இதனை வெளிப்படுத்துவதற்கு இதுவே தக்க தருணம் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழீழ மக்களிடத்தில் மிக குறிப்பிட்ட சிலர்தான் தங்களுக்காக பாடுபடுகிறவர்கள் என்பது போலவும் என்னை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழீழ ஆதரவிலிருந்து ஏதோ விலகி நிற்பது போலவும் சில கருத்துகள் பரப்பப்படுகின்றன. என்றைக்கு ஈழத்திற்கு ஆதரவாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக களத்திற்கு வந்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த நிமிடம் வரை அந்த உணர்வில் மாறாமல் அந்த உறுதியில் தளராமல்
நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உலக மக்கள், தமிழர்கள் அறிய வேண்டும். தமிழகத்தினுடைய அரசியல் என்பது வேறு, தமிழீழ அரசியல் என்பது வேறு. நாங்கள் தமிழீழ அரசியலை கொண்டு தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்க முடியாது. தமிழகத்தின் அரசியலில் நான் எங்கே நிற்பது, யாரை ஆதரிப்பது என்று முடிவு செய்வது தமிழகத்தின் சூழல் பொறுத்தது. எனவே தமிழகத்திலே நான் எந்த இயக்கத்தை ஆதரிக்கிறேன், எதனை சார்ந்து நிற்கிறேன் என்பதை கொண்டு தமிழ் ஈழத்திற்கு நான் ஏதோ துரோகம் செய்வதாக சிலர் பரப்பி வருகிற வதந்திகளை கூட இந்த மாவீரர் நாளில் மிகுந்த கசப்போடு தான் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2 அரசியலையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். இன்னொன்றையும் நான் கூற விரும்புகிறேன். என்றைக்கும் நமக்குள்ளே இருக்கிற பிரிவுகளை பொருட்படுத்தாமல் நாம் எங்கே சேர முடியும் என்பதை பெரிதுபடுத்தி அனைவரும் ஒருங்கிணைவதுதான் நம்முடைய தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு என்றைக்கும் உதவும். மிகப்பெரிய பின்னடைவை, மிகப்பெரிய பேரிழப்பை 2009 சந்தித்ததற்கு பிறகும் ஒன்றை நாம் உறுதியாக உணர்கிறோம். அடக்கப்படுகிற எந்த இடத்திலும், அடிமைப்படுத்தப்படுகிற எந்த நிலத்திலும் ஒரு விடுதலை உணர்ச்சி வீறு கொண்டு எழுவதை எவராலும் தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஈழத்திலே அது குறித்து பேசுகிற நிலை இல்லை. அங்கே வாழ்கிற நம் தமிழீழ உறவுகள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கே உறுதியில்லாத நிலையிலே இருக்கிறார்கள். எனவே இந்தியாவிலே இருக்கிற தமிழீழ மக்களும், தமிழீழத்தை ஆதரிக்கிற இந்தியாவினுடைய தமிழர்களும், புலம்பெயர்ந்து வாழும் தமிழீழ மக்களும் தான் அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் நமக்குள் பிளவுகளை, பிரிவுகளை பெரிதுபடுத்தாமல் எந்த புள்ளியில் எல்லோரும் இணைய முடியும் என்பதை சிந்திப்பது தான் நமக்கான நல்ல நகர்வுக்கு வழிவகுக்கும். நான் அடுத்த ஒரு செய்தியையும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஊர் கூடித்தான் தேர் இழுக்க இயலும். தமிழ்நாட்டில் இருக்கிற வலிமையான கட்சிகளை புறக்கணிப்பது என்பது நம்முடைய நோக்கத்திற்கு வலிமை சேர்க்காது. உறுதியாக இருக்கிற மிகச்சிலர் மட்டும் போதும் என்று கருதினால் அது வெகுமக்கள் இயக்கமாக என்றைக்கும் ஆகாது. வெகுமக்களின் தலைவர்களாக இருக்கிறவர்கள், வெகுமக்களின் கட்சிகள் ஈழத்திற்கு ஆதரவாக வருகிற போது நீங்கள் நேற்று என்ன செய்தீர்கள் என்பதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பதை விட இன்று என்ன செய்ய வந்திருக்கிறீர்கள், நாளையும் என்ன செய்யலாம் என்று இருக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் ஒருங்கிணைவதுதான் நம் அனைவருக்கும் நலம் பயக்கும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. நான் என்னுடைய தமிழீழ உறவுகளுக்கு அறிவுரை சொல்லுவதாக யாரும் எண்ணிவிட வேண்டாம். என்னுடைய ஆதங்கத்தை இந்த மாவீரர் நாளில் வெளிப்படுத்துகிறேன். இது மாவீரர் நாளுக்கு உரிய செய்திதானா என்றால், தமிழ் ஈழத்திற்காக நான் வேலையை இழந்திருக்கிறேன். தமிழ் ஈழத்திற்காக என் குடும்ப உறவுகளை பிரிந்து 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறேன். தமிழ் ஈழத்திற்காக நான் என்னுடைய நேரங்கள் பலவற்றை செலவிட்டிருக்கிறேன் என்கிற அன்பு உரிமையோடு நான் இதனை முன்வைக்கிறேன். அந்த உரிமை எனக்கு உண்டு என்று அழுத்தமாய் கருதுகிறேன். பொடாவிலே 1.5 ஆண்டு காலம் உள்ளே இருந்தபோது எங்கே இருந்தார்கள் என்று தெரியாத நண்பர்களெல்லாம் இன்றைக்கு புதிதாய் ஈழ ஆதரவாளர்களாக ஆகியிருப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர்கள் போதும், முன்னை காலத்திலே நம் உடன் நின்றவர்கள் வேண்டாம் என்று தமிழீழ மக்கள் கருதிவிடக்கூடாது. என்றைக்கும் நாங்கள் உங்களோடு இருக்க விரும்புகிறோம். எங்களின் தமிழக அரசியலையும் தமிழீழ அரசியலையும் ஒன்றுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. நேற்றைக்கு என்ன நடந்தது என்கிற கணக்கிலேயே நம்முடைய காலம் கழிய வேண்டியதில்லை. நாளை நடக்க வேண்டியதை பார்ப்போம். டெசோ என்கிற அமைப்பின் உறுப்பினர் என்கிற முறையிலேயும் சொல்லுகிறேன். ஐக்கிய நாடுகள் அவையிலேயும், ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆணையத்திலேயும் ஈழ மக்களுக்கான கோரிக்கைகளை டெசோ அமைப்பு முன்வைத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் இருக்கிற 47 உறுப்பு நாடுகளினுடைய இந்திய தூதுவர்களையும் சந்தித்து ஈழ மக்களுக்கு ஆதரவு திரட்டுவது என்று டெசோ அமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. டெசோ அமைப்பின் உறுப்பினராக நான் இருக்கிறேன். எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் ஈழ மக்களின் மேம்பாட்டுக்கு, ஈழ மக்களின் விடுதலைக்கு என்றென்றைக்கும் செய்வோம். என்றும் உங்களோடு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்பதை இந்த மாவீரர் நாளில் உங்களுக்கு உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்லது நேயர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் தமிழகத்தில் இருந்து தமிழ் இன உணர்வாளர்களினுடைய கருத்துக்களையும் உணர்வெழுச்சியையும் நாங்கள் பார்த்தோம். வருடங்கள் எத்தனை ஓடி மறைந்தாலும், யுகங்கள் எத்தனை தாண்டி மறந்தாலும், ஈழத் தமிழர்கள் எங்களுக்காக மானத்துடன் மானசீகராய் நாங்கள் வாழ்வதற்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்த இந்த மாவீரர்களினுடைய நினைவு என்றுமே பேரெழுச்சியுடன் உணர்வெழுச்சியுடன் எங்கள் மனங்களிலே நிறுத்தி வைக்கப்பட வேண்டியது ஒன்று என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்வோம் என்று நினைக்கின்றேன். மானசீக அஞ்சலிக்கு மாவீரர் தினத்தை அல்ல, மாவீரத்துவத்தினை கௌரவம் செய்வோம். நன்றி நேயர்களே.